தொகுதி மறுசீரமைப்பிற்கு எதிரான தமிழ்நாடு அரசின் கூட்டத்தில் பங்கேற்பதாக தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உறுதி. அமைச்சர் KN நேரு, கனிமொழி உள்ளிட்டோர் நேரில் அழைப்பு விடுத்தனர். I am welcoming Mr. Stalin. He has initiated this discussion. He is going to organize a meeting against all these conspiracies. Congress party in principle have agreed to attend this meeting. Then finally I have to take a permission from my high command. Then definitely I will attend that meeting. தமிழ்நாடு அரசின் பொருளாதார ஆய்வறிக்கை வெளியீடு. மாநில திட்டக்குழு தயாரித்த ஆய்வறிக்கையை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கரூர் மாவட்டம் நெரூரில் உள்ள ஜீவசமாதியில் பக்தர்கள் உணவருந்திய இலையில் அங்க பிரதட்சணம் செய்வதற்கு தடை. அனுமதி வழங்கிய தனி நீதிபதியின் உத்தரவிற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை. கும்பகோணம் அருகே சூரியனார் கோவில் ஆதீனத்தில் ஐம்பொன் சிலைகள் கொள்ளை என்று புகார். ஆதீனத்தை விட்டு வெளியேறிய மகாலிங்க பண்டார சந்நிதி. தஞ்சாவூர் SP அலுவலகத்தில் மனு. நாகரிகமற்றவர்கள் என்று விமர்சிக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கு மக்கள் பதிலளிப்பார்கள். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. முதலமைச்சர் உள்ளிட்டோருக்கு எதிராக அவதூறு கருத்து பரப்பி ரங்கராஜன் நரசிம்மன் மீதான வழக்கை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் மறுப்பு. பழிவாங்கக்கூடிய நோக்கில் வழக்கு என்று குரல் எழுப்பிய ரங்கராஜனுக்கு நீதிபதி கண்டிப்பு. மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை திமுகவிடம் கேட்க மாட்டோம் என்று ராமதாஸ் உறுதி. யாரிடம் கேட்போம் என்பது ரகசியம் என்றும் பதில். ராஜ்யசபா MP காலியாவது பாமக சார்பா ஏதாவது கோரிக்கை வச்சுக்கிறீங்க? அந்த சொல்றேன் வைக்கலாம் போறது. நீங்க கொஞ்சம் சிபாரிசு பண்ணுங்க. யாருக்கு சிபாரிசு பண்றோம்? அது ரகசியமா எனக்கு சொல்றோம். திமுக கிட்ட கேட்க மாட்டோம். தமிழக வெற்றிக்கழக மாவட்ட செயலாளர்களின் இறுதிக்கட்ட பட்டியல் இன்று வெளியிடுகிறார் விஜய். அவிநாசி அருகே தோட்டத்து வீட்டில் வயதான தம்பதி வெட்டி கொலை. கோழி மேயும் பிரச்சனையில் கொலை செய்ததாக உறவினர் கைது. சென்னை திருமங்கலத்தில் மனைவி மற்றும் மகன்களுடன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட மருத்துவர். 5 கோடி ரூபாய் கடன் தொல்லையே காரணம் என்று முதற்கட்ட விசாரணையில் தகவல். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனகசபை மீறியேறி தரிசனம் செய்வதை தடுத்த தீட்சிதர்களுக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய முடியாது. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பள்ளி கட்டட பூமி பூஜைக்கு சென்ற பாமக MLA அருள் தடுத்து நிறுத்தம். அமைச்சர் தான் பங்கேற்க வேண்டும் என்று திமுகவினர் கூறியதால் வாக்குவாதம். அடுத்த நிதியாண்டுக்கான தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் நாளை தாக்கல். சென்னையில் 100 இடங்களில் நேரலையில் ஒளிபரப்பு செய்யவும் ஏற்பாடு. நாடு முழுவதும் தொடங்கியது ஹோலி பண்டிகை கொண்டாட்டம். வண்ண பொடிகளை ஒருவர் மீது ஒருவர் தூவி உற்சாகம். உத்தரப்பிரதேசத்தில் தார்பாய்கள் கொண்டு மூடப்படும் மசூதிகள். ஹோலி பண்டிகைக்கு மசூதிக்கு செல்ல தேவையில்லை என்று முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்த நிலையில் நடவடிக்கை. கேரளாவில் உள்ள ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலில் பொங்கல் வழிபாடு கோலாகலம். பல்வேறு பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்பு. விண்வெளியிலிருந்து சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு அழைத்து வருவதில் மீண்டும் சிக்கல். அமெரிக்காவிலிருந்து இன்று அதிகாலை புறப்படவிருந்த ராக்கெட்டில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் நாளை அனுப்ப திட்டம். தமிழ்நாடு பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் லாரி தொழிலாளர்கள், கோழிப்பண்ணை வைத்திருப்பவர்கள், ஜவுளி தொழிலாளர்களின் கோரிக்கைகள் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம்.
சட்டப்பேரவையில் நாளை மாநில பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. இந்நிலையில் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த லாரி உரிமையாளர்கள் தமிழ்நாடு அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். குறிப்பாக டீசல் விலையையும் வாட் வரியையும் குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. மாதம் இபி பில் குறைக்கப்பட வேண்டும். இந்த சிறுதொழிலுக்கு இபி மானியம் கொடுக்கப்பட வேண்டும். இதுபோல இந்த மாதிரி சூழ்நிலையிலே இந்த மாதிரி சலுகைகள் கொடுத்தாவது இந்த சிறுதொழிலை காப்பாற்றப்பட வேண்டும். சென்ற ஆண்டு வாகனங்களுக்கான கோட்டா டாக்ஸை தமிழக அரசு வெகுவாக உயர்த்தி இருக்கிறது. ஆண்டுக்கு சுமார் 7,000 ரூபாய் வருவாய் கொண்ட இந்த டாக்ஸ் மீது மேலும் வரிகள் சுமைகளை தமிழக அரசு சுமத்தி இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால இந்த பட்ஜெட்ல அந்த டாக்ஸுக்கான கோட்டா டாக்ஸுக்கான வரி உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஏனெங்கன்னா சிறு உரிமையாளர்கள் இந்த சிறு தொகையில் அவங்களுக்கு கடுமையான பாதிப்பு நிறைய ஏற்படுகிறது. அதனால இந்த விலை உயர்வை அவர்கள் முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கின்றேன். நாமக்கல் மாவட்டத்தின் அடையாளங்களில் ஒன்று முட்டை உற்பத்தி. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக பல்வேறு காரணங்களால் கோழிப்பண்ணை தொழில் சுணக்கம் கண்டு வருகிறது. தேசிய அளவிலான போட்டி, தீவன விலை உயர்வு உள்ளிட்டவை இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. எனவே முட்டை சார்ந்த தொழில்களை தொடங்க தமிழ்நாடு அரசு மானியம் வழங்க வேண்டும் என்றும் மக்காச்சோள உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். நமக்கு தேவையான மக்காச்சோளத்தை தமிழகத்திலேயே உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு நிலப்பரப்பும் இருக்கின்றது, விவசாயிகளும் இருக்கிறார்கள். இந்த மக்காச்சோள உற்பத்தியை ஊக்குவித்து தன்னிறைவு அடையக்கூடிய வகையில செய்தார்களேயானால் இந்த மக்காச்சோள அவைலபிலிட்டி இந்த கோழி தொழில் வளர்ச்சிக்கு ஒரு மிக முக்கிய தேவையாகும். தேசிய அளவில் பின்னலாடை தொழிலில் முன்னிலையில் இருக்கிறது திருப்பூர் மாவட்டம். இந்நிலையில் தொழிலாளர்களுக்கு வசதியாக கோவையுடன் சேர்த்து திருப்பூருக்கும் மெட்ரோ வசதியை கொண்டு வர கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இப்ப திருப்பூருடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இது மாநில அரசு புரிஞ்சுட்டு இந்த பட்ஜெட்ல சிறப்பு சலுகைகள் வழங்கணும். எப்படின்னா பீகார் போன்ற மகாராஷ்டிரா போன்ற அவங்களுக்கு இணையாக இந்த ஜவுளி தொழிலுக்கு தனி பட்ஜெட் இந்த பட்ஜெட்ல வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த துறையை கைப்பற்ற மத்திய பிரதேசம், தெலுங்கானா, ஆந்திரா உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிக சலுகைகள் வழங்கப்படுவதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் தமிழ்நாட்டில் மின் கட்டண அதிகரிப்பு, சொத்து வரி உள்ளிட்டவற்றால் தொழில் பின்னடைவை சந்தித்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தொழிற்சாலையில் தொழிலாளர் போக்குவரத்துக்கு பேருந்துகளுக்கு தனியாக ஒரு வரி விதிப்பு, சுற்றுலா பேருந்துக்குண்டான வரி விதிப்பை கொடுத்துள்ளார்கள். அதனால் எங்களுக்கு தொழிலாளர்கள் சேர்ப்பது கடினமாக உள்ளது. அதற்கு வரி விதிப்பை மறுசீரமைப்பு செய்ய கேட்டிருக்கின்றோம். பல்வேறு துறையினர் அரசிடம் தங்கள் கோரிக்கையை முன்வைத்து வரக்கூடிய நிலையில் அவர்களுக்கு அரசு இந்த கோரிக்கையை நிறைவேற்றுமா என்பதை நாளைய பட்ஜெட் அறிவிப்பில்தான் பார்க்க முடியும். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட் திமுக அரசுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியுள்ளது. இந்த பட்ஜெட்டின் முக்கியத்துவம் மற்றும் அரசுக்கு உள்ள சவால்கள் குறித்து இந்த தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம். 2025-26 நிதியாண்டுக்கான தமிழ்நாடு பட்ஜெட்டை நாளை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்யவுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைய உள்ளன. அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறும் என்பதால் இடைக்கால பட்ஜெட் மட்டுமே தாக்கல் செய்ய முடியும். ஆனால் நாளை தாக்கல் செய்ய இருப்பதுதான் இந்த 5 ஆண்டுகால ஆட்சியின் கடைசி முழு பட்ஜெட். தேர்தலுக்கு முந்தைய முழு பட்ஜெட் என்பதால் கவர்ச்சி அறிவிப்பு வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஏற்கனவே 1,16,00,000 பேர் பயனடைந்து வரும் நிலையில் பயனாளிகளின் எண்ணிக்கையை விரைவில் அதிகரிக்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியிருப்பதால் அது தொடர்பான அறிவிப்பு பட்ஜெட்டில் இடம்பெறுமா என எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. புதிய அறிவிப்புகள் வருமா என பொதுமக்கள் மட்டுமின்றி அரசு ஊழியர்களும் இந்த பட்ஜெட்டை பெரிதும் எதிர்பார்த்துள்ளனர். பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் தமிழ்நாடு அரசின் நிதி நெருக்கடியையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர். மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், காலை உணவு என பல முக்கிய திட்டங்களுக்கு கணிசமான தொகையை ஒதுக்க வேண்டிய தேவை அரசுக்கு இருக்கிறது. இந்நிலையில் மத்திய அரசிடம் இருந்து போதுமான நிதி கிடைக்காததால் தமிழ்நாடு அரசின் வருவாய் பற்றாக்குறை சிக்கலை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். ஜிஎஸ்டிக்குள்ள போனதுனால 2 விதமா, ஒன்று நம்ம பிஸ்கல் அட்டானமியை இழந்துட்டோம், ரெண்டாவது நம்ம ஏற்கனவே இருந்த நிதி ஆதாரங்களிலிருந்து சரிஞ்சிருச்சு. ஒன்றிய அரசிலிருந்து நமக்கு வர வருவாய் 24% தான். நம்ம செலவுல 12-13% தான் அவங்களோட வருவாய் இருக்குது.
அப்போ முழுமையாக வந்து நம்ம சோர்ஸையே வந்து நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. எனினும் தமிழ்நாடு அரசின் நிதி பற்றாக்குறையும் கடனும் குறிப்பிட்ட வரம்புக்குள் தான் இருக்கிறது என சுட்டிக்காட்டுகின்றனர். 94,000 கோடி ரூபாய் நிதி பற்றாக்குறையுடன் கடந்த ஆண்டு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இந்த பட்ஜெட் அரசுக்கு சவால் நிறைந்தது என வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர். இதனிடையே தமிழ்நாட்டில் முதல் முறையாக மத்திய அரசை போல் நிதியாண்டு பட்ஜெட்டிற்கு முன்பாக பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதற்கு முன்பு துறை வாரியாக மட்டுமே பொருளாதார ஆய்வு நடத்தப்பட்ட நிலையில் தற்போது ஒட்டுமொத்தமாக தொகுத்து வெளியிடப்பட உள்ளது. பொருளாதாரத்தை பற்றி ஒரு ஒட்டுமொத்த ஜாதகம்னு சொல்லலாம். பொருளாதாரம் எப்படி இருக்குது, என்னென்ன துறைகள் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது, அதனுடைய சென்ற முறை அறிவித்த திட்டங்கள்லாம் என்னென்ன செயல்படுத்தியிருக்கோம், இப்போ என்னென்ன சவால்கள் இருக்குது, அந்த சவால்களுக்கு என்னென்ன தீர்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதை ஒட்டி பட்ஜெட்டில் வந்து அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பாங்க. அதுதான் அந்த லிங்கேஜ். ஸோ இட் வில் பி அ டாக்குமெண்ட். தமிழ்நாடு பொருளாதாரத்தை பற்றி எதாவது தெரிஞ்சுக்கணும்னு யார் விரும்பினாலும், முதலீட்டாளர்களோ இல்லை வெளிநாட்டிலேருந்து வரவங்களோ நம்ம மக்களோ. பொருளாதார ஆய்வறிக்கை முடிவு எப்படி இருக்க போகிறது, தேர்தலின் தாக்கம் பட்ஜெட்டில் எதிரொலிக்குமா என்பது இன்னும் ஒரு நாளில் தெரிய வரும். இந்நிலையில் நாளை நடைபெறும் தமிழ்நாடு அரசின் பொது பட்ஜெட் தாக்கலையும் நாளை மறுதினம் நடைபெறும் வேளாண் பட்ஜெட் தாக்கலையும் சென்னையில் 100 இடங்களில் நேரலை செய்ய மாநகராட்சி ஏற்பாடு செய்துள்ளது. இதன்படி சென்ட்ரல் ரயில் நிலையம், முரசொலி மாறன் பூங்கா, அண்ணாநகர் டவர் பூங்கா, கோயம்பேடு பேருந்து நிலையம், மெரினா கடற்கரை உள்ளிட்ட இடங்களில் காலை 9:30 மணி முதல் நேரலை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.